Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் எப்படி கிச்சனை வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி மார்னிங்கே சாப்பாட்டு வேலை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். ஆனால் என் பையன் தூங்கினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பிட வச்சு குளிக்க வச்சுட்டு தூங்க வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். கிச்சன் ஸ்லாப்லாம் ஒரு 2 வீக்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணேன். அதனால் அந்தளவுக்கு அதுலேயும் தூசி இல்லை. இந்த பக்கம் கவுண்டர் டாப்பில் இருக்க ஸ்டாண்டு, அதுக்கு மேலே இருக்க கண்ணாடி ஜாடி, வச்சுருக்க டப்பாங்க, அதெல்லாம் தான் வந்து நீட்டாக வந்து கழுவி வெயிலில் காய வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்ச அளவுக்கு கவுண்டர் டாப் கிட்ட பக்கத்துலேயே வந்து கைக்கு எடுக்கிற பொருளெல்லாம் கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா சமைக்கிறதும் ஈஸி தான், அதே போல் மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் கஷ்டம். அதையே வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு. வாஷ் பண்ணுறதுக்கு 2 பேட்சாக பிரிச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பாங்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு, செகண்ட் பேட்சாக தான் வந்து உப்பு ஜாடி, புளி ஜாடி, மிளகா ஜாடி, அப்புறம் நான் ஆயில் கேனும் வந்து ரீசெண்டாக தான் கண்ணாடியில் வாங்கினேன். நீட்டாக பாஞ்ச் வச்சு விம் லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். கவுண்டர் டாப் பக்கத்துலேயே ஒரு ட்ரே மாதிரி வச்சுருப்பேன். அந்த ட்ரேக்கில் ஆயில் கேனும் இந்த மாதிரி சிசர், கத்தி, ஸ்பூனு, மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் அதில் போட்டு வச்சுருப்பேன். அதுவுமே நல்லா கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கனால ஆயில் பிசுக்கு இருந்தது நல்லாவே, அதுவுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலி வாஷ் பண்ணுற வேலை எல்லாமே முடிஞ்சுது. லாஸ்ட்டாக வந்து ஆயில் கேனும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் ஆயில் பிசுக்கு இல்லை, அதனால விம் லிக்விட் போட்டு பாஞ்ச் போட்டு கழுவி வச்சிட்டேன். ஃபைனலி கிச்சன் ஸ்டாண்டுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பக்கத்துலேயே மணி பிளான்ட் வச்சுருப்பேன். மணி பிளான்ட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் தான் வச்சுருப்பேன். அதையும் நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வெயிலுமே நல்லா அடிச்சுது, அதனால் வாஷ் பண்ண கையோடய எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையுமே வெயிலில் காய வச்சுட்டேன். அது நல்லா காஞ்சி வரத்துக்குள்ளே கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து விம் லிக்விட் போட்டு இந்த மாதிரி லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரே பண்ணி ஒரு 10 நிமிஷம் பக்கம் விட்டுறலாம். பாஞ்ச் வச்சு தேய்ச்சிங்கனாவே போதும், ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டியதே இல்லை, எல்லா அழுக்குமே க்ளீனாக வந்துடும். நல்லா பாஞ்ச் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா தேய்க்கும் போது எல்லா அழுக்குமே க்ளீனாக வந்துடும். கையோட கவுண்டர் டாப்பு, அடுப்பு எல்லாமே தொடச்சி விட்டுட்டேன். அப்புறமேட்டு ஒரு ரஃப்பான துணி வச்சு நல்லா அந்த நுரையெல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு ஈர துணி வச்சு இன்னொரு தட்டி தொடச்சிங்கன்னா கவுண்டர் டாப்பே பளிச்சுன்னு ஆகிடும். நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வாஷ் பண்ணிக்கலாம். எனது கொஞ்சம் கீழே டைல்ஸு, அதனால கவுண்டர் டாப் மேலே வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவும் போது சிங்க்குக்கு போகிறதுக்குள்ளே கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு நிறைய தண்ணி டைல்ஸ்க்கு போயிடுது. அதனால் தம்பி எந்திரிச்சு வந்தால் என்ன தான் நான் மாப் பண்ணி விட்டனாலும் காய மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி தான் ரீசெண்ட் டேஸாக பண்ணிகிட்ருக்கேன். கிச்சன் டாப்பும் நல்லாவே பளிச்சுன்னு தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒன்றும் மாற்றம்லாம் இல்லை. இப்போ எல்லாமே நீட்டாக தொடச்சி விட்டுட்டு எல்லாமே காஞ்சி வந்துருச்சு. கண்டெய்னர் பாக்ஸுமே நல்லா காஞ்சிருச்சு. அதனால எல்லா பொருளையுமே ஃபுல் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். கண்டெய்னர் பாக்ஸ்லாம் 1 மந்த்க்கு ஒரு தாட்டி தான் வாஷ் பண்ணுவேன். வாஷ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு தான் எடுத்து வைப்பேன். வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி ஃபுல் பண்ணி வைக்கும்போது எந்த வண்டு, புழு, பூச்சி எதுவுமே இருக்காது. உப்புமே வந்து நீர் கோக்காது. அதுவே நம்ம தண்ணி லைட்டாக இருந்து துணியில் என்னதான் தொடச்சி நம்ம வச்சோம்னாலும் சீக்கிரமாக வண்டு, அப்புறம் உப்பில் நீர் கோத்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வந்துடும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் காய வச்சுட்டு எதுனாலும் ஸ்டோர் பண்ணுங்கள்.
ஃபைனலி ஓரளவுக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு. எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எல்லாமே அதோட பாக்ஸில் ஸ்டோரேஜ் ஃபுல் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் 1 மந்த் வரைக்குமே க்ளீனிங் ப்ராசஸ் அந்தளவுக்கு இருக்காது. வீக்லி 1 டைம் மட்டும் இந்த டஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக வேறு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்து வச்சிட்டா போதும். பார்க்க என்னமோ சின்ன வேலை மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் முடிக்கவே 3.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. எல்லா வேலையும் க்ளீனாக முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக நீட்டாக கூட்டி விட்டுட்டேன். தம்பிக்கு எனக்கு ஸ்ட்ராங்காக பால் காய வச்சுட்டேன். வீட்டில் யாருமே டீ எல்லாம் குடிக்க மாட்டோம். நாட்டு சர்க்கரை போட்டு பால் மட்டும்தான் குடிப்போம். அதே மாதிரி தான் தம்பியுமே. கிச்சனில் முடிஞ்ச அளவுக்கு தேவைப்படுற திங்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன். அதுவும் கவுண்டர் டாப்பில் தேவைப்படுறது மட்டும்தான் வச்சுருப்பேன். நிறைய அடைச்ச மாதிரி வச்சுருந்தா சமைக்கும்போது எனக்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நீங்களும் உங்கள் கிச்சனில் வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு தேவைப்படுற பொருள் மட்டும் வச்சுருந்தீங்கன்னாவே உங்கள் கிச்சன் சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன்வைல் பாலும் நல்லா காஞ்சி வந்துருச்சு. அதனால தம்பிக்கு எனக்கு நாட்டு சக்கரை போட்டு எல்லாத்தையும் குடிச்சிட்டு இருந்தோம். எவ்ரி ஈவினிங் டைம் இந்த மாதிரி தான் போகும். மீன்வைல் நம்மளும் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.